ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான படம். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் கொடுத்த ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் கிரிக்கெட்டை பற்றின படம், மித்தாலி ராஜ். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்த ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இந்த படம் நீங்கள் வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கதைகளில் வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வேணும்னே வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணிடுவேன். ஒரு சில இதை மறந்துடுவேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்கும்போது ஃபீல் ஆகும். அதை முடிச்சு நான் ஐயோ இதை சொல்லலையே அப்படின்னு ஆகும். சில நேரத்துக்கு வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அதை நம்ம படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக போட்ட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் தாம்பேயில் வந்து ஓப்பனிங்கில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு லேடி கெட்டப் வந்து வளையல் போடுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் எண்டில் அந்த கேரக்டர் யாருன்னே சொல்லியிருக்க மாட்டேன். இப்போவும் நான் சொல்லலை. அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். வேணால் இப்போ வேணால் ரிவீல் பண்ணிடுறோம், ப்ராப்ளம் இல்லை அந்த கேரக்டரை பற்றி. சரி, ஓகே. இப்போ நம்ம மித்தாலி ராஜ் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படிலாம் இருந்தது, விமென்ஸ் கிரிக்கெட் எப்படிலாம் இருந்ததுன்றத ஒரு சூப்பரான படமாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லாத ஒரு சீனு. சீரியஸாகவே ஒரே விஷயத்தில் 2 விஷயத்த கன்வே பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான சீன் தான் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டில் வந்து 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பெண்ணு பேர் வந்து நூரி, இன்னொரு பொண்ணு வந்து மித்தாலி. சரிங்களா? மித்தாலி ராஜ் அவங்க கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்களா, அவங்களோட லைஃப் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் 2 பையங்க ஒன்றுக்கு இருக்க போகிறாங்க. ஒன்றுக்கு இருக்க போகும்போது பேக் ஷாட் காட்டுறாங்க. நம்ம வாய்ப்பு இருந்தால் நான் தமிழில் அதே கூட வச்சு விட்றேன். அப்படி வச்சு விட்டுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறான். இன்னொரு பையன் வந்து கால் வழியாக யூரின் வந்து போகுது. அதுக்கு ரீசன் என்னென்னு உங்களுக்கே புரியும். அது வந்து பையன் கிடையாது, அது வந்து பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா நூரி. சரிங்களா? அப்போது டயலாக்கே அந்த இடத்துல என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது, அதாவது உன்னாலலாம் கிரிக்கெட் விளாட முடியாது, உன்னாலலாம் பால் போட முடியாதுன்ற மாதிரி பக்கத்தில் யூரின் போகிற பையன் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 விதமாக வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னா, உன்னால் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்ற மீனிங்லேயும் எடுத்துக்கலாம், உன்னால் யூரின் இப்படி பாஸ் பண்ண முடியாது அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செம்மையாக பிரேமில் கன்வே பண்ணியிருந்தாங்க. சான்ஸே இல்லை. டேரக்டருக்கு சல்யூட் அடிக்கலாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் இது வந்து ஓப்பனிங் ஆச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு என்னால் விளாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூரின் தான் பாஸ் பண்ண முடியல இல்லையா, கால் வழியாக போச்சுன்றது அதை பிரேமில் காட்டியிருப்பாங்க. அடுத்த செகண்டே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, பவுல் பண்ணி அவனை அவுட் பண்ணிவிட்டு, என்னடா ரொம்ப பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆணவத்தை உடைக்கிற மாதிரி அந்த குட்டி பசங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அனுஸ்ரீன்னு நினைக்கிறேன், அந்த நூரியா பண்ண பொண்ணோட பேர். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. குட்டி பொண்ணு வித்தாலியா நடித்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக பரதம் ஆடுறது, அந்த ரோல் எல்லாமே ஓவரால் கிரிக்கெட்டில் ஆடுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இந்த படத்தை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உட்கார வச்சு நீங்கள் பார்க்க வச்சிங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் ஒரு பிளேயராக கூட ஆவாங்க. அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய ஒரு படம். அப்போ இங்கே முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே போனோம்னா, இப்போ நூரியோட அம்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஆம்பளை மாதிரியே இருக்கிறா, சட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டிங்கே அப்படி தான் இருக்கும், பாய்ஸ் கட்டிங் தான் போட்டிருப்பாப்புல. அப்போது கூப்பிட்டு போயிட்டு பரதம் ஆட விட்டுறாங்க. பரதம் ஆட விட்ட இடத்துல தான் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகி தான் இந்த கிரவுண்டுக்கு வர்றாங்க. ஆக்சுவலாக அந்த சீன் வந்து அடுத்து காட்டக்கூடியது. அப்போ அங்கே போனதுக்கு பிறகு இந்த நூரிக்கு வந்து பரதம் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த நூரி முஸ்லீம் பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து பரதம் அப்படின்றது வரவே இல்லை. மித்தாலி ராஜ் வந்து சூப்பராக பரதம் எல்லாமே ஒரு கற்றுக்கக்கூடிய, நல்லா ஆடக்கூடிய ஒரு பெண்ணு. கண், கை சூப்பராக கட்டியிருப்பாங்க. பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக இருக்குது இந்த பிரேம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டீச்சர் சொல்கிறாங்க, இவங்க அம்மா சொல்கிறாங்க, 2 பேருமே சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடலாம், அதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம், அது எப்படி அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சேரும்போது அதெல்லாம் ஆக முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு போல்டான பொண்ணாக தான் நூறி இருக்கும். ஆனால் அவங்க வந்து நல்லா செட் ஆயிடுவாங்க. செட் ஆனதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மித்தாலி இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதம் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வைக்க, தைத்தா தக்கத்தா அது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, வா உன்னை நான் கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வழக்கம் போல் கிரவுண்டு கூட்டு போயிடும். அப்போ வந்து சோப் போடுறதுக்கு ஒரு கட்டை மாதிரி பேட் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அது. ஆனால் வந்து அதை அடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. சோப் போடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரக்கட்டை தான் அது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேர் தான். ஒன்று நூரி, இன்னொன்று மித்தாலி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் கல் வைப்பாங்க. கல் வைக்கிறதுனா கூட பரதம் ஆடின பொண்ணோட பேர் எல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு கல்லுக்கு மட்டும் பாட்டின்னு வச்சுருவாங்க தூரத்தில். அது யாரோட பாட்டினா மித்தாலியோட பாட்டி. அந்த மித்தாலியோட பாட்டிக்கும் நூரிக்கும் சின்ன ஒரு குட்டி ஃபைட் வரும். அது எதனாலனா அந்த பேரனை லைட்டாக அடிச்சிருவா அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது மட்டும் நடக்கும் அதனால். அப்போ இப்போ அங்கே போய் விளாட ஆரம்பித்தோடனே
எல்லா கல்லுக்கு இடையில தான் அடிக்கணும், அவங்க மேலே பற்றக்கூடாதுன்னு ஒரு குழந்தைத்தனமாக தான் அந்த குழந்தை மித்தாலி வந்து கிரிக்கெட்டை புரிஞ்சுக்குவாங்க. இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, பந்து அடிச்சு தொலைச்சிருவாப்புல மித்தாலி. அப்போ இப்போ நம்ம பந்தில் எப்படி விளாடுறது, ஒரே பந்து தான் இருந்துச்சு நீ தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அடிக்காதன்னு சொன்னோம்ல, 6 அடிச்சு தொலைச்சிருவாப்புல. அப்போது வந்து பசங்க டீம் அப்போ தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், எங்கள் கிரவுண்டு நீ விளாடக்கூடாது அப்படின்னோடனே நூரி இப்போ இந்த இடத்துல தூண்டி விட்டுறாப்புல பாய்ஸ் டீம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பசங்க தானே எல்லாரும். அப்போது இந்த மாதிரி நீ வந்து மித்தாலி நீ அவுட் ஆகி காட்டிடு, நீ அவுட் ஆகிட்டீங்கன்னா இந்த கிரவுண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போது வந்து மித்தாலி நல்லா விளாடக்கூடிய கேரக்டர் இல்லை, எல்லாமே குட்டி பொண்ணு. நான் சொல்கிறது எல்லாமே குட்டி பசங்க சீன்ஸ் போயிட்டு இருக்கு. நான் பேர் சொல்லி சொல்கிறத விட குட்டி பொண்ணு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வரும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது போட்டுகிட்டே இருக்கும்போது போல் போடும்போது அங்கே உள்ளே என்ட்ரி ஆயிடுவார். யாருன்னா சம்பத், ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவர் வந்து கோச்சர், சரிங்களா. அவர் பார்க்குறாரு, குட்டி பொண்ணு விளாடுறத பார்க்குறாரு. வந்து பவுல் பண்ணுறாங்க, கவர்ட் ஆடுறதா ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாரு. அப்படியே ஸ்ட்ரோக் பண்ணி பந்தை வச்சுக்கிட்டே இருக்காப்புல. அவுட் ஆக்க முடியல. இப்படியே போய்ட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் பால் அடித்து 6 அடிச்சிடுறாப்புல. உடனே அடுத்த பால் போடும்போது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுகிட்ட பேசுகிறாரு சம்பத் சார். அவர் பேசும்போது சொல்கிறாரு, கிரிக்கெட்டில் வந்து எது தேவை, எது முக்கியம் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீ யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொன்னோன்னே நான் நூரிகிட்ட கற்றுக்கிட்டேன்ட்டு காமிக்கிறாப்புல. நூரி வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமையாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. குட்டி பொண்ணு, அந்த சுருட்ட முடி குட்டி பொண்ணு பார்க்கும்போது வயசு எவ்வளோ இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு நடித்தா எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீலில் இருக்கும் இது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சொல்கிற விளக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா, அந்த கல்லெல்லாம் ஆட்கள் அவங்க மேலே பற்றக்கூடாது, அப்படி பட்டால் தப்பு, பந்து அடிச்சு தொலைச்சிட்டில்ல அப்படிங்கும்போது அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணோடனே இவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அதாவது மித்தாலியோடைய அண்ணனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்திருக்காருன்ற மாதிரி தான் அது வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். வீட்டில் போய் பேசுவார். எப்படின்னா, அந்த மாதிரி நல்ல பிளேயராக இருக்காங்க, நல்லா விளாடுறாங்க அப்படின்னோடனே அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க பாட்டி சொல்லுவாங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், நல்லா விளாடக்கூடியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அவன் ஆசீர்வாதம் அவங்க வருவான். இது எதுக்கு ஆசீர்வாதம் வரும் நில்லு அப்படின்னு சொன்னோடனே, நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது அவரை பேசலை, இந்த பொண்ணை பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. பொண்ணுன்னா கல்யாணம் முடிக்கணும், படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி எல்லோரும் பேசும்போது ஃபேமிலி அப்படியே சைலண்ட்டில் இருப்பாங்க. அந்த பாட்டி மட்டும் பேசும். உடனே பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மித்தாலியை அப்படியே ரூமில் போய்ட்டு முடி இது வரைக்கும் வச்சுருப்பாங்க, கீழே வரைக்கும் இருக்கும், அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். இதுக்கிடையில் வந்து அவங்க ஃபேமிலியில் பர்டிகுலராக அவங்க அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் தான் விளாண்டுருக்காரு, ஆனால் நல்ல பிளேயர்னு அவர் புரிஞ்சு வச்சுருப்பார். அதனால வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்ல லைஃப் இருக்கணும்னு, கண்டிப்பாக நல்லா விளாடுவா, எல்லாம் கிடைக்கும், அதுக்கு மேலே லக்கு அப்படின்னு சொல்லிடுவார். இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க விளாடுறதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஹேர் கட் நடந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை விரும்பி பண்ணிருச்சு. அதுவுமே நூரி தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாள், அந்த முடி உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதெல்லாம் வச்சுக்காத, விளாடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து அப்படியே மைண்டில் போனதுனால தான் அந்த வெட்டும் நடந்திருக்கும். இப்போ கிரவுண்டுக்கு போயாச்சு. கிரவுண்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கிரவுண்டில் வந்து அந்த பரதம் ஸ்டைலில் மன்னிப்புங்கிறேன் சாரி பரதம் ஸ்டைலில் வணக்கம் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வணக்கம் வச்சோன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் சம்பத் சார். அவர் தான் கோச்சர். அப்போ அவர் கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம தரையை தந்திரம் மிதிக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் அதெல்லாம் அந்த குழந்தை சொல்லும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே வைக்கிறது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயாச்சு, மேட்ச் ஆடியாச்சு. இப்போது மித்தாலிக்கு குழந்தையாக இருக்கிறப்ப என்ன பிரச்சனைனா, கோர்ட்டில் இருந்து வெளியில் வந்தால் அவுட் இல்லையா, அதை தாண்டி வெளியில் வர்ற மாதிரியே ப்ராக்டிஸ் இருக்கும். இப்படியே இருக்கும்போது வந்து குழந்தையாக இருக்கிற டயத்தில் ஆணியை வந்து சூஸில் அடித்து நகல முடியாத அளவுக்கு பண்ணோடனே கால் வந்து அப்படியே வீங்கிரும் உள்ளே. அப்போ அடித்ததுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்தோன்னே வரல அப்படின்னோடனே வீட்டில் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக கெட்டி வச்சுருப்பாங்க. எந்த டாக்டர் இப்படி பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோச்சர் பார்த்துட்டு சம்பத் சார் வந்து இப்போது திட்டுறாரு வீட்டில், ஐ மீன் டாக்டரை திட்டுறாரு. அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு திட்டினோடனே ஐஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐஸை ஃபுல்லாக காலில் வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பும்போது, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிற டயத்தில் அடுத்த சொடக்கு போட்ட செகண்டே வரும், காலையில் 7 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும் அப்படின்ட்டு போயிடுவார். இவங்க ப்ராக்டிஸ் வந்துடுவாங்க. அப்படி ஏன்னா அவருக்கு இன்னும் இவரட்டும் இல்லையே, அவர் குழந்தை இல்லை வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசிட்டு போயிடுவார். இப்போ வந்து அந்த 7 வயசு குழந்தை சொன்னேன் இல்லையா, அப்படியே ஒரு 14-15 வயசில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 10th படிக்கிற பொண்ணோட அந்த மென்டாலிட்டி வரும் இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். அந்த ஹைட்டுக்கு வளர்ந்துடுறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு பிளேயர் வந்து கிரவுண்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க. பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயரு. இந்த கேரக்டர் வந்து மித்தாலி மேலே பொறாம ஃபியூச்சரில் படுற மாதிரி படத்தில் வருவாங்க. அப்போ அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக கிரிக்கெட் இப்போ பேட் பண்ண போகிற நேரத்தில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது மித்தாலி வந்து எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்து தரல, பேட் பண்ண போகிறேன் நேரம் இருக்குது அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சை காட்டிடுவாங்க. கடனே அவங்களும் அப்படி சைலண்ட்டாக போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் அப்படி மேட்ச் நடக்கும்போது அந்த பிளேயர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த பாலை நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே நான் கரெக்டாக தான் விளாண்டுட்டு இருக்கேன், இப்படி தான் விளாடணும் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சிரிச்ச மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பிளேயர். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மித்தாலோட வயசு அந்த வயசில் மிடில் வயசு சொன்னேன் இல்லையா, அந்த ஏஜில் அந்த கேட்டகரியில் இருக்கும்போது இப்போ போய்கிட்டு இருக்கு காட்சி. அப்போ வந்து கவர் டிரைவ் ஆடிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வெரி குட் அப்படின்ட்டு நீ போய் பண்ணு அப்படின்ட்டு நீ அதே பாலை போடுன்னு சொன்னேன். அதே பால் எடுத்தோன்னே அதை அடித்தோடனே 4 போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அப்படி பண்ணதுக்கு பிறகு ஒரு மாதிரி இந்த இடத்துல ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பிளேயருக்கும் இவங்களுக்கும். இப்போ அப்படியே போகிறாங்க. இப்போது வீட்லேயுமே ஒரு பிரச்சனை இருக்கும். என்னென்னா சாப்பிட்ற டயத்தில் வந்து ஒரு ஃபோன் கால் வரும், நேஷ்னல் கேம்புக்கு வந்து இந்த மாதிரி மித்தாலி செலக்ட் ஆகிட்டாங்கன்ட்டு. மித்தாலியோட அண்ணனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவன் தான் விளாடணும்னு ஆசைப்பட்டான், அது நடக்கலனோடனே அப்படியே ஒரு மாதிரி வருத்தமாக இருப்பாங்க. பாட்டிக்கும் பிடிக்காது. ரவுண்ட் டேப்பில் சாப்பிடும்போது அவங்க அப்பா ஃபோன் எடுத்து கேட்பார், அந்த நேஷ்னல் கேம்புக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அவளுக்கு ஹாப்பி செலக்ட் ஆகிட்டான்னு. ஆனால் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவள் ஆடலை, வரலை, ஜெயிக்கலை, இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கா, இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அவங்க பாட்டிக்குமே வந்து பேரன் மேலே தான் ஒரு பாசம் இருக்கும், நூறு மேலே ஒரு கடுப்பு இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நடக்கலை. அப்போ இப்போது அவங்க வந்து அங்கே போகிறாங்க. இதை ஏற்றுக்கவே முடியலோடனே அவங்க பாட்டி நான் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கு எங்கேயோ சம்திங் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு பேரனும் இப்போ போகிற மாதிரி போகும்போது ஒரு பிரேம் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா வீட்டில் வந்து மொத்தம் இந்தியன் கிரிக்கெட் மென்ஸ் டீம் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதை அப்படியே சுருட்டி அப்படியே எடுப்பார், ஒரு கையில் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி, அப்படியே டாக்ஸியில் போகிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். எதுக்கு இது முக்கியமான ஷாட்டுன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்போ இவருக்கு பிடிக்காது. ஸோ இப்படியே போகுது. இப்போ அங்கே போனதுக்கு பிறகு இவங்கள ஒரு டால் மாதிரி பார்ப்பாங்க. டால் மாதிரி ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க ஒரு பொம்மை தான் அந்த இடத்துல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகமாக நல்லா ரகடாக அந்த ஒரு கேட்டகரியில் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அப்படி காட்டினோடனே ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். என்ன இன்சிடெண்ட்னா, வா நீ நம்ம எல்லோரும் மேட்ச் முதல்ல சாப்பிட போகிற இடத்துலையே அவளே சமைப்பா, அவளே சமைச்சு எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ போனோடனே டீ அதை கேட்பானே, டீயோ காஃபியோ, டீ தான் நினைக்கிறேன். கேட்ட உடனே என்ன பண்ணுவான்னா போட்டுக்குடி அந்த இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள பிளேயர்ஸு பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு பிறகு இவங்களாம் எடுத்து சாப்பிடும்போது சரி வா மேட்ச் விளாட போன்ட்டு கூப்பிட்டுட்டு, என்ன நீ பிளேயர் தானே, என்ன ஹெல்மெட் போட்டு தான் விளாடுவியா, ஹெல்மெட் போடாமல் விளாடுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் இல்லாமல் விளாட விட்டுருவாங்க. ஹெல்மெட் இல்லாமல் விளாடும் அந்த இடத்துல உங்களுக்கு பீரியட்ஸ் வேறு ஆயிரும், டேப்லெட்ஸை வேறு மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருப்பாங்க, பேக் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை சொல்லும்போது அதனால் விளாடுவான்னு சொல்லிட்டு தண்ணி கூட கொடுக்காம விளாட விடுவாங்க. எல்லோரும் தண்ணி குடிப்பாங்க, நீ போய் விளாடு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட விளாடும்போது இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக வந்து விளாடும்போது கொஞ்சம் அகைன்ஸ்டாகவே பார்க்க ஆரம்பிப்பாங்க மித்தாலி ராஜா. ஸோ இவங்களுக்கு டாப்ஸி கேரக்டர் தான் அந்த ரோல் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் நடிப்பு. கூட இருக்க பிளேயரோட நடிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஐ எம் த பிக் ஃபேன் ஆப் அப்படின்னு சொன்னால் நான் நூரிக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாப்ஸி அவங்களுக்கு, மித்தாலி அவங்க கேரக்டருக்கு, அப்புறம் இன்னொரு கேரக்டர் உள்ளே இருக்கும், ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அப்போ இது போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களால் வர்ற பவுல் பண்ணுறது இவங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப ஃபோர்ஸாக ஸ்பீடாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். தலையில் வந்து அடிபட்டுரும் இல்லையா, இங்கே ஹெல்மெட்டும் போடலை. ஸோ இப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சரியாக விளாடாத மாதிரி நமக்கும் ஃபீல் ஆகும். அப்போ இந்த இடத்துல போயிட்டு சம்பத் சார்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இன்னொரு கோச் அங்கே இருக்க கொடுத்தவங்களும் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா நீ விளாட போகிற இல்லையா, அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கொண்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தரமான எக்ஸ்பிளைனாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கவங்களாம் சாதாரணமாக ஒன்றும் வந்துடல சரியா, வந்தவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேக்கில் போயிட்டு வந்துடலாம், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனுன்ட்டு. இவங்க நேஷ்னல் கேம்புக்கு செலக்ட் ஆவாங்க இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது வந்து நான் 2 சீனை முன்னால் ஆக்சுவலாக சொல்லலை, எனக்கு வந்து அதை சொல்லலாமா வேணாமான்ற இது இருந்துச்சு. சொன்னால் நான் உடச்சி பேசிடுவேன், அந்த மாதிரி ஒரு காட்சி இது. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் யூரின் போனதை கூட இப்படி ஒரு இருந்துருது, இதை தான் மையப்படுத்துதுன்னு சொன்னேன் இல்லையா. அடுத்த ஒரு விஷயம் இருந்துச்சு, இது எனக்குள்ளே இதை சொல்லலாமா வேணாமான்னு ஒரு தாய்க்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இதை என் பக்கம் வேறு மாதிரி திருப்பி விட்டுருவாங்க அப்படின்ட்டு நடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் முஸ்லீம் பையன், நான் இதை பேசினா அப்படின்னு திருப்பி விட்டுருவாங்கன்றனால அதை வச்சு ஏதாவது இவங்க பேசுவாங்கன்றனால தான் நான் அப்படி யோசித்தேன். இப்போ நான் வந்து அதை பற்றி யோசிக்கல, நான் உடச்சே பேசுகிறேன். அது என்னன்னா சீரியஸாகவே தரமாக ஒரு ஷாட் வச்சுருக்கேன். இப்போ அந்த சீனை சொல்லிட்டு சொல்கிறேன், தரமான சீனுன்னு உங்களுக்கு புரியும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, நேஷ்னல் கேம்ப் ஆகும்போது நூறுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து ரொம்ப உடஞ்சிருவான். அந்த லெட்டரை படிக்கும்போது என்னடா நம்ம கூடவே இருந்தாங்க, நம்ம இந்தியன் டீமுக்கு விளாடணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவங்க இல்லையே அப்படின்ற அந்த தயக்கம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா. சூப்பர் சீன் என்ன, நான் எதாவது பேசுறேன்னு நினச்சேன்னு சொல்கிறல, அதை நான் இப்போ பேசுகிறேன். அது என்னென்னா, ஒரு ரிச்சாக்காரன் வந்து கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வருவான், ஒரு புர்கா போட்டு ஒரு பொண்ணு வருது சரியா, வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே புர்காவை கலட்டி எரிஞ்சிட்டு உள்ளே இது போட்டிருப்பாங்க,
ஒயிட் அண்ட் ஒயிட்டில் டிஷர்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் தான் விளாடுறான்ற அந்த ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒன்றா களைஞ்செறிஞ்சிட்டு அப்படி இப்படி வருவாங்கட்டா ஷார்ட்ரா என்ன பிரேமு இவங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்களா, அவங்க வந்து எதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வரணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை அந்த பிரேமில் காட்டியிருப்பாங்க. இதை வந்து சொன்னது வேறு மாதிரி கன்வே ஆகிடக்கூடாதுன்றனால தான் இது பண்ண. நீங்கள் அந்த படம் பாருங்கள், அது ஒரு சாதாரண சீனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு இடம். அதை பார்க்கும்போது நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனேன். அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த யூரின் பாஸ் பண்ணுற சீன் வைக்கிறாங்க இல்லையா, அங்கே ஒன்று உடைக்கிறாங்களா இங்கே ஒன்று உடைக்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படியாப்பட்ட படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. செம்ம சீன் அது. அதனால் என்னென்னா இதை ஏன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லணும், இப்படி ஒன்று வச்சுருக்காங்க, இது இதுக்காக தான் வச்சுருக்காங்கன்ட்டு. அதனால தான் நான் அதை வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லி அதை இங்கே இருந்துட்டு திருப்பி விடுற வேலைன்னு இருக்கு இல்லையா, அது நடந்துக்கூடாதுன்றனால. ஏன்னா நம்ம வந்து சினிமா போகிறோம், ஒரு பொதுவான விஷயத்த பேசுகிறோம், எது தேவை இந்த சொசைட்டிக்கு அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ எது தேவைன்னா நீ புர்கா வேணாங்கிறியா அப்படின்ற மீனிங் கிடையாது நான் சொல்கிறது. நான் சொல்கிற மீனிங் வந்து என்னென்னா, கிரவுண்டுக்கு அவங்க விருப்பப்பட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்க வராங்க, அதுக்கு ஒரு விஷயம் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போ நான் பார்த்து ரசிச்சதை நான் உங்களோட கன்வே பண்ணல, நீங்கள் பார்க்கும்போதும் அது அதுக்கு தான் வச்சுருக்காங்கன்றது தெரியும். ஸோ ஒரு அட்டகாசமான இது. இப்போ இந்த இடத்துல நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, மற்ற பிளேயருக்கு அதுக்கு வரங்கிறதுக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்த பிளேயர் வந்து ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு காட்டும்போது, நம்ம சம்பத் சார் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. யாருக்கு? மித்தாலிக்கு. கொல்லனோட பொண்ணு அவள். இன்னொருத்தி மீன் வெட்டுறவங்களோட பொண்ணு, மாட்டுக்கறி வெட்டுற பொண்ணுன்ட்டு லிஸ்ட்டு போடுவார். ஒரு 4-5 பேருக்கு லிஸ்ட்டு போடும்போது 80 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 6 மணி நேரம் வந்து வெயிலே விளையாடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோக்கு மத்தியில் இருந்துட்டு அந்த பிரேமை சூப்பராக கட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸை மேக் பண்ணியிருக்க விதம் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் வந்து ஒரு இடத்துல காட்டும்போது இவங்க பேட்டிங் பண்ணுவாங்க மித்தாலி. அன்னரம் அவங்களாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது காட்டுவாங்க. அந்த இது ரியலாகவே அந்த இடத்துக்குள்ளே அவங்க வேலை செய்யும்போது பவுல் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு டீ கடைக்காரன் பொண்ணு அப்படின்னு சொல்லி காட்டி அவங்க ப்ளே பண்ணும்போது ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸில் பவுல் பண்ண வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்களும் அதை மேபி பார்த்துருப்பீங்க சில இடங்களில். சூப்பரான ஷாட் அது. அப்போது இவங்களுக்கு மத்தியில் நீ நீராக இருந்தீங்கன்னா ஆவியாக மாறிடுவேன், நெருப்பு மாதிரி இருக்கணும், இரும்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அவங்க வளர்ந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்களன்னா உன்னோட டெக்னிக் வந்து உன்னை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி விட்ருவார். இன்னொரு வார்த்தை சொல்லுவார், இது ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் வரும். அந்த கிரவுண்டை பாரு, அது சாதாரண 4 பக்கம் கிரவுண்டு தான், வாழ்க்கையும் அப்படி தான், ஆனால் விளாட்டு பெருசு அப்படின்பாரு. செம்மையான ஒரு சீனாக இருக்கும். அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சி விட்டு இப்போ வந்து மேடம் வந்து அங்கே ஒரு கோச்சர் வந்து இவங்களை பார்த்துருப்பாங்க இல்லையா, விமன் அவங்க கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, விளாட்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சம்பத் சார் கேட்ட மாதிரியே இவங்க கேட்பாங்க, விளாட்றதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்றா சொல்லுவாங்க மித்தாலி. அப்போ கூட சொல்லுவாங்க தலை ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக இருந்தானா நீங்கள் நல்லா விளாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஹெல்மெட் போட்டு விளாடலைன்றதை இந்த இடத்துல சொல்லிட்டாங்களா. இப்போ மறுபடியும் ஹெல்மெட் போட்டு விளாடுறாங்க, பவுல் பண்ணுறாங்க. போடுறவங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக ஊறினவங்க, போட்டு அடித்து பறக்க விட்டு அந்த இடத்துல இவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. நல்லா தான் விளாடுறா அப்படின்ற மைண்ட் செட் கொஞ்சம் வரும். ஏன்னா வெறுப்பை சம்பாதிச்சு வச்ச மாதிரி இவங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சேர்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இப்போது ஒவ்வொரு மேட்சாக போகுது. இப்போது இந்த டீமோட ஹெட் யாருன்னு சொல்லிடுறேன், கேப்டன் யாருன்னு. அந்த இடத்துல ஆட்டோகிராஃப் போடாமல் ஒரு கேரக்டர் இருந்தாங்களா, அவங்க தான் இந்த இடத்துல வந்து டீமில் வந்து ஹெட்டாக இருக்காங்க. இவங்க ஹெட்டாக இருக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே ஒரு அவ்வளோவா இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. யார் மேலே? மித்தாலி மேலே. ஏன்னா இவங்க நல்லா விளாண்டுட்டு வராங்க, ஒரு பொறாமை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லேயே தான் இருக்கும். இப்போ அவங்க ஃபுல்லாக லேடிஸ் ஹாஸ்டலில் பொதுவாக என்ன பேசிக்கிறவங்களோ அந்த மாதிரி கேம்பில் அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி 18+ மற்ற விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக கலகலன்னு போயிட்டே இருக்கும் பேசுகிறது எல்லாமே. அப்போ ரொம்ப 18+ கிடையாது. 18+ன்றது என்ன, 13+ இருக்க மாதிரி 18+, அந்தளவுக்கு கிடையாது. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி அங்கே போயிருக்காங்க, லிவிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்செல்லாம் அடிப்படும். அப்போ என்னென்னா அது ரொம்பலாம் கிடையாது, ஒரு சாதாரணமாக இருக்கும். எல்லாருமே படம் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சூப்பரான படம், இதை நம்ம ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் அவ்வளோ இது பண்ணுறேன். அப்போது வந்து என்னென்னா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது மேட்ச்க்குள்ளே போயிட்டாங்க. இப்போ தான் வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஆரம்பிக்குது. இப்போது இங்கிலாந்துக்கு போகிறாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொன்றா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பிரேம்லாம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா, இப்படி ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாகவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போது அவங்கள்ட்ட கேட்டு உங்கள் லைஃப்பை சொல்லுங்கள், எனக்கு படமாக எடுக்கணும்னு எடுத்திருப்பாங்களா, பிரச்சனையை சொல்லியிருப்பாங்களா. நமக்கு தமிழில் ஒரு படம் அட்டகாசமான படம் வந்தது, லேடி போலீஸு, மலையில் யூரின் போகிற மாதிரி ஒன்று எடுத்தாங்களா.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக மிக அவசரம் படம். அதே மாதிரி இதில் ஒரு ஷாட் இருக்குது. என்னென்னா வரிசையாக பாத்ரூம் போக லேடிஸ் உட்காந்துருப்பாங்க, முன்னாடி வந்து புல்வெளி இருக்கும், ஹீரோயின் மட்டும் ஒரு கட் அவுட்டை பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு அவசரம், அவங்களுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, அவங்க வந்து ரோட்டில் பாத்ரூம் போகிறாங்க அந்நேரம். இப்போ யாரும் பார்த்துட மாட்டாங்க, இங்கே போகலாமான்ட்டு வரிசையில் உட்காந்துருக்காங்க. இதை ஒரு பிரேமாக கட்டியிருப்பாங்க. எல்லோரும் புல் அதில் நோண்டிக்கிட்டு முன்னாடி பாத்ரூம் இருக்கும்போது ஒரு பொது வழியில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஹீரோயின் மட்டும் அங்கே பார்க்குறாங்க, ஒரு கட் அவுட்டாக அங்கே மென்ஸ் கிரிக்கெட்டோட கட் அவுட் இருக்கும். சிமெண்ட்டுக்கு இப்போ ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு பேரில் இருந்துச்சு. அப்போது பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கான அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். அதை தாண்டி அடுத்து ஒன்று இருக்குது இந்த இடத்துல. அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து அதோட நீங்கள் இணைக்கணும், இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் மட்டும் தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மித்தாலியை வந்து இப்போ கேப்டனாக போட்டுடுறாங்க. இவங்க சொன்னது பிறகு அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருது. கிடைச்ச பிறகு எல்லோரும் ஆண்கள் கிரிக்கெட் விளாண்ட டிஷர்ட் இருக்கும் இல்லையா, போட்ட டிஷர்ட்டு, அதை ஃபுல்லாக போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ வந்து ஹீரோனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். என்னடா இது என் சைஸ்னே இல்லை டிஷர்ட்டு, இது போட்டது பழசு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் காமிச்சு, இப்போ நமக்கு யாராவது பழைய ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போடுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இருக்கிற இடத்துல, ஒரு கிரிக்கெட் விளாட வந்த இடத்துல கொடுத்தா எப்படி இருக்கும்? நீ இந்தியன் பிளேயரு, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ வந்து என்னென்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு, ஒரு வேளை இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா படம் எடுத்து வச்சுருக்குறாங்க, இப்படி ஒரு கதை இருக்குது அப்படிங்கும்போது, இப்படி தான் இருந்துச்சான்னு நினைக்கும்போது இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுச்சு இந்த இடத்துல. ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ ஃபண்ட் இருக்கக்கூடிய மென்ஸ் கிரிக்கெட்டில் அவ்வளோ இது இருக்கும்போது அப்போ இது நடந்துச்சுன்னா நடந்திருக்கும். நடக்க போய் தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது என்ன நம்ம பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு வழியை தாண்டி இப்போ போகிறாங்க. அப்போ அங்கே போய் பார்க்கும்போது ஒரு தாத்தா இருப்பார், அவரை கூப்பிட்டு டீ கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது, கிரிக்கெட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் நான் இவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுருக்கேன், அவரை மீட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு அவர் நடந்ததெல்லாம் சொன்னோடனே, ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்டரோட பேர் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சம்பவம் தான் சொல்லுவோம் இந்த இடத்துல. என்னென்னா சொல்ல முடியல அவரால். முதல்ல 5 கேட்பார், சொல்ல முடியாது. சரி 3, 2, 1ங்கன்னு 6 பேரும் சொல்ல முடியாதுன்னு இவங்களை வச்சுக்கிட்டே செய்வாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபண்டை ஏதோ ஒன்று அந்த இடத்துல கேட்டு வந்து ஒரு இதை இணைக்கணுன்ட்டு இவங்களோட தேவைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க நீட்ஸ் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, அதுக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்தோடனே இவர் இப்படி ஆன்சர் பண்ணோன்னே, பரவாயில்ல நானே உங்களுக்கு நான் எங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிஷர்ட், அந்த மென் டிஷர்ட்டை மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படியே வந்துட்டு திரும்பி நம்பர் 3, 4, 2ன்னு ஒன்றா இருக்கும் இல்லையா, அவங்க ஜஸ்ட் பேக் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை காமிச்சு மித்தாலி துரைராஜ் அப்படின்னு அவங்க என்ட்ரு ஆகிட்டு அப்புறம் எல்லாருமே டிஷர்ட்டை கலட்டுவாங்க. எல்லோரும் திரும்பி டர்ன் பண்ணி இதுதான் எங்களோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து போகிறாங்க, மேட்ச் விளாட போகிறாங்க. இதுக்கு இடையில ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் இருக்கும். சம்பத் சார் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு இடத்துல லேட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு யாருன்னா நூரியும் மித்தாலியும் இருக்கும்போது சம்பத் சார் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எத்தனை வருஷமாக நீ வீட்டுக்கு தெரியாமல் ஆட வர அப்படின்னோடனே 7 வருஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. 7 வருஷன்றது வந்து 7 வருஷம் வீட்டுக்கு தெரியாமல் வர்ற கேரக்டர். இப்போ அந்த கேரக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த லைஃப் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, உனக்கு எல்லாமே இருக்குது, உனக்கு என்ன இல்லை தேடிப்பார் அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு வந்து அந்த அப்செட்லேயே மித்தாலி எழுதி வைப்பாங்க. என்னென்ன எழுதி வைப்பாங்கன்னா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, நல்ல ஸ்கூல் இருக்குது, நல்ல ஃப்ரெண்டு நூறி இருக்கா அப்படின்ட்டு எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் ஹேவ் அப்படின்னு போட்டு எழுதியிருப்பாங்க. ஹேவ் நாட் என்ன இல்லை அப்படின்னு போட்டு ஒன்று எழுதி வைக்கும்போது அதில் ஒன்றுமே அவங்க எழுத மாட்டாங்க, இப்படியே விட்டுருவாங்க. இதை விட்டுருங்க சரிங்களா, சீட் ரொம்ப முக்கியம். அப்படியே உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது வாய்ப்பு கிடச்சி இப்போது இங்கிலாந்துக்கு விளையாட போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அடுத்தடுத்து மேட்ச்சு போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு வெளியில் போய் விளையாடும்போது சம்பத் சார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. இப்போ இதை ஃபோன் போட்டு ரொம்ப தயக்கத்தோடு இந்த மாதிரி ஹீஸ் நோ மோர், ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட விளாடுறதுக்கு முன்னாடி சொல்லணும், நான் மேட்ச் முடிஞ்சோன்னே சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டர் சொன்னேன் இல்லையா, ஒரு கேரக்டரு, அந்த கேப்டனாக இருக்கக்கூடிய கேரக்டர் மித்தாலி மேலே கோவமாக இருப்பாங்கன்னு, அவங்க வந்தவொடனே எல்லாருக்கும் கேப் கொடுத்துட்டு இருப்பாங்க. மித்தாலிக்கு ஒரு கேப் போட்டுட்டு அப்படியே விட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் சொல்லிடுவாங்க. உடஞ்சிருவாங்க. எல்லோரும் ஹாப்பி மூடில் இருக்கும்போது அந்த கேப் மாட்டும்போது மித்தாலியோட ஃபேஸ் ரியாக்ஷன் டாப்ஸி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸ்மைல் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே மாறி அவங்களுக்கு ஃபேஸ் க்ளோஸப் போகும். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போகும்போது அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக டோட்டல் அவர் இறந்துட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மனநிலை. அப்படி கிரிக்கெட் விளாடுற காட்டுவாங்க அந்த மேட்ச்சில். அந்த மேட்ச்சில் அவங்க 100 அடிப்பாங்க. அந்த மேட்ச்சில் 100 அடிக்கும்போது ஒன்றா 4-4 போகிற மாதிரி நம்ம காட்டுவாங்க. ஆனால் வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த சுட்டமுடி பொண்ணு இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும். மித்தாலியோடைய சின்ன வயசு கேரக்டர். அந்நேரம் சம்பத் சார் சொல்லி கொடுத்த அந்த இதை எல்லாம் அப்படியே காட்டிகிட்டே இருப்பாங்க. 100 அடித்து அவங்களோட கண்ணு கலங்கி அதை என்ஜாய் பண்ண முடியாமல் அந்த பேட்டை தூக்கி
சான்ஸே இல்லை, அப்படியே அந்த இடம் நொறுங்கி போகும். அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அது. இந்த ஒரு சீனுக்காகவே இந்த ஓவரால் மூவியில் இந்த படத்தை நம்ம வந்து 100% எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணலான்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ ஃபீல் கொடுத்த அந்த இடமா இருந்தது. அப்போது இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களோட வளர்ச்சி ஒன்று இருக்கும் இல்லையா, உடஞ்சி போயிருக்காங்க. அப்புறம் இந்த டீமோட அவங்களுக்கானது கிடைக்கல அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க எதிர்பார்க்குறது மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஓப்பனிங்லேயே ஒரு பல்ப் விழுந்திருக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன். இவங்க மேட்ச்சுக்கு இங்கிலாந்துக்கு போகிறாங்கன்னு இருக்கு இல்லையா, போகும்போது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவா குழப்பமாக இருக்குது. ஆனால் இங்கிலாந்து தான் அது. ஏன்னா 2-3 தடவை போவாங்க. பட் இந்த ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா, இவங்க போகும்போது இவங்களோட லக்கேஜ் இருக்கும் இல்லையா, அது அதிகமாக இருந்தால் 10 கிலோக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்னு செக்அப் பண்ணி ஏதாவது கழிச்சிட்டு வாங்கன்னு இவங்க அனுப்பிச்சி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கழிச்சு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, ஒன்றா கழிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்தியான்னு கத்த ஆரம்பித்தா அப்போ தான் மென்ஸ் கிரிக்கெட் உள்ளே வரும். அப்போ பார்த்தோன்னே அவங்களுக்கான அங்கீகாரம் நமக்கு இல்லை, நம்ம இதை கூட கொண்டு போக முடியலன்னு ஒரு மாதிரி அப்செட்டில் இருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுவாங்க. அந்நேரம் அவங்க காட்டும்போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அடிப்புலாம் சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த இடத்துல இருக்கும்போது ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம். இப்படியே போனோன்னே இதே மாதிரி இன்னொரு சீனும் உண்டு. அப்போ அவங்க மேட்ச்லாம் போயிட்டு வந்துட்டு இப்படி இருக்காங்களா, அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் இன்னும் கிடைக்காமையே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது அந்த உமென்ஸ் ப்ளூ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம வெளியில் எல்லாம் தெரியணும், அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ அப்படியே போனால் இதே மாதிரி இன்னொரு சீன் வரும். அது என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டில் உள்ள மென்ஸ் எல்லோரும் வருவாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு பிளேயர்கிட்ட வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபேன் கேர்ள் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது அவங்களுக்கு திருப்தி இருக்காது. உடனே என்ன பக்கத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த பொண்ணு யாருன்னா மித்தாலி. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. ரொம்ப உடஞ்சிருவாங்க, அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம ஒரு உமென்ஸ் கிரிக்கெட்ரு, நம்ம விளாண்டுருக்கோம், நமக்கு ஒரு பேருக்கு நமக்கான அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு இடம் வரும் இல்லையா, ரொம்ப உடஞ்சிருவாங்க. அந்த இடத்துல ஒன்று நடக்கும். அதே டென்ஷனில் நைட்டு கிரவுண்டில் வந்து பண்ணுவாங்க. பவுல் பண்ணுற மிஷின் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பீடு வச்சு தான் விளாடுவாங்க. அது விளாண்டுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க இல்லையா, அது மைண்டில் வந்து ஒரு மாதிரி ஈகோ ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு ஆள் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு வேகம் வரும் இல்லையா, அந்த வேகம் அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பவுல் பண்ணுற மிஷினில் ஸ்பீடு வைக்கலாம். நம்ம 25, 30, 40 அந்த வைக்கண்டா 70, 75 சொல்லி ஸ்பீடாக வச்சுட்டு சர்ன்னு ஒரு மிஸ் ஆனால் மண்டை புழக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதிலேருந்து அடிப்பாங்க. ஹெல்மெட் போடாமல் தான் விளாண்ட மாதிரி அவங்க இருக்கும். ஹெல்மெட் போடாமல் தான் விளாடுவாங்க. எனக்கு அந்நேரம் அவங்களோட கோச்சர் வந்து பார்த்துருவாங்க. விமன்ஸ் கோச் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களோட ஆர்கனைசரை வந்து பார்ப்பாங்க. வெறி கொண்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் நினச்சது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து எல்லா இதோட அசோசியேஷனோட மற்றதோட இணைக்கணும், கம்மியாக மேட்ச் இருக்குது, ஸ்பான்சர் கிடைக்காது, இது ரிலேட்டடாகவே போயிட்டுருப்பாங்க. இப்போ தலைவியை வந்து கேப்டனாகவும் போட்டுடுறாங்க. சூப்பராக அடுத்தடுத்து இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு இடத்த விட நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ஓவரால் இடத்துல வந்து நான் விரிச்சு சூப்பராக சொல்லலாம். பட் ஏன் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணுன்றதுனால அடுத்தடுத்து எல்லாரும் கூட மேட்ச் விளாடுவாங்க. ஒரு மேட்ச் விளாண்டுகிட்டே இருக்கும்போது இந்தியாலாம் பாகிஸ்தான் கூடலாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, இது வரைக்கும் நல்லா ஜெயிச்சிருக்கு, பட் உமன்ஸ் கிரிக்கெட் தோற்று பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பாருக்குள்ளேருந்து ஒரு கேரக்டர் பேசுகிற மாதிரி இருக்கும்போது அவருக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, நீ யார் தெரியுமா, ஒரு கொல்லமுட பொண்ணு 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வர, இவ்வளோ நேரம் வெளியில் விளாடுற, நீ யார் தெரியுமா அப்படின்ட்டு சம்பத் சார் என்னெல்லாம் இவங்க சொன்னாங்கன்னா, இவங்க இப்போ கோச்சராக இருக்காங்க இல்லையா, இவங்க தான் கேப்டனாக இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க. மித்தாலி வந்து எல்லார்ட்டையும் சொன்னதுக்கப்புறவு அவங்களுக்குள்ள அந்த ஃபயர் வரும். ஏன்னா அதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்துடும், அதை நான் கூட ஷேர் பண்ணலை. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கும்போது அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த இடம்னு சொல்லலாம். உங்களுக்கும் பார்க்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளேயரு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வளையல் குமிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் மும்பையில் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா, சிஎஸ்டிலேருந்து நடந்து போயிட்டு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த இடத்துல வளையல் அப்படி தான் குமிச்சு வச்சுருந்தாங்க. சத்ரபதி மகாராஷ்டிரா டெர்மினஸ், ஜிஎஸ்எம்டி, சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிரா டெர்மினஸ். ஆமாம், ஆனால் சிஎஸ்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க மும்பையில். அது மெயின் தாதருக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயின் ஸ்டேஷன். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி தான் வலையில் குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது. அங்கே ஒரு இடத்துல ரோட்டுக்கு அந்த பக்கம் நடுவில் குட்டியோண்டு பார்க் மாதிரி இருக்கும், ஒரு குட்டி வீட்டு சைஸில். அதில் ஆளுகளாக உட்காந்து இலைப்பாருவாங்க நைட் சைடில். நானும் அங்கே உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல இந்த வலையில் ஃபுல்லாக அடுக்கி வச்சு கையில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பேண்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இவங்க வளையல் போட்டுருவாங்க. வளையல் போட்டால் என்ன அர்த்தம், கேர்ள்ஸ் வளையல் போடுறாங்க, கிரிக்கெட் வேணான்ட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நடக்கிற இன்சிடென்ட்டு, நேபாலிஸ் போட்டுட்டு இருப்பாங்க, அப்செட் ஆயிடுவாங்க, டீம் அங்கே தோற்றுக்கிட்டே இருக்கும். இந்த இன்சிடென்ட்டை நினச்சி பாருங்களேன். ஆசைப்பட்டு வந்த ஒரு பொண்ணு
அது கிடைக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அது இதுன்னு எதுவும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும்போது அவங்க டீம்னால இவங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அவங்களாம் இப்போ நல்லா செட் ஆகிட்டாங்க. எப்படி எதிரியாக பார்த்தாங்களா மித்தாலியை, அவங்க ஃபுல்லாக நல்லா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ இப்போ ஓவராலாக போயிட்டே இருக்கும்போது நூரியோட குழந்தைய வச்சு அவங்க அம்மா விளாண்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போகும்போது. யாருன்னு பார்த்தா நூரி அப்படியே வந்துட்டானோடனே அவள் ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, நூரி என்னோட கனவுக்கும் சேர்த்து நீ விளாண்டுக்கிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொன்னதுக்கு பிறகு வேர்ல்டு கப் மேட்ச் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் அப்படியே ஆர்கனைஸாக எல்லாம் இணைஞ்சு வருது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்று கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான சீனு. ஒரு கேரக்டர் வந்து எதிரியாக பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா மித்தாலியை, அவங்க வந்து ஒரு நாள் வந்து அந்த அசோசியேஷன் மேலே ஒரே தோத்துக்கிட்டே இருக்குமே, நமக்கு இந்தியா தானே ஜெயிக்கணும், நம்ம வந்து ஒரு நல்ல பிளேயர் மித்தாலி, அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களையே நம்ம போட்டி பொறாமையாக பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வராங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நீலி நினைக்க அவங்க பேர், அவங்களுடைய அந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அவங்க ஒரு பிளேயரு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நைஸாக பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஆடணும், கல்யாணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறேன், இதுக்கிடையில் வந்து நம்ம மித்தாலியும் கல்யாணம் அப்படி இப்படிலாம் போயிடுவாங்க. அந்த நகை பாலிஸ் போடுறது அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டைம் போயிட்டு இருக்கும்போது மேட்சே வேணாம், எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மித்தாலி பேசுகிற மாதிரி அங்கே போயிட்டு பார்க்குற மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் போகும். அது வந்து நம்மளை பொறுத்த மட்டும் இந்த கதைக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த ஒரு கல்யாணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஆட போகணும், ஒன்றை விட்டால் ஒரு பவுலர் இருக்காங்களா இந்தியாவிலே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பொண்ணை கூட்டம் தனியாக ஒரு இடத்துல பாத்ரூம் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் டபக்கம் திறந்து எட்டி பார்க்குறது மாப்பிள்ளை. பார்த்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். கோவப்பட மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், ஒரே விஷயம் சொல்லுவார், உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பார். பிடிக்கும், அப்போ நீ எனக்கு ஒன்று பண்ணணும், நீ வந்து சச்சினை வந்து எனக்கு அறிமுகப்படுத்திக்கணும் அப்படிம்பாரு. நீ எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மணப்பெண் வந்து சொல்லுவாள், மீட் மை சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் டீமில் சச்சின் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கதைகள்லையும் டைலாக்லையும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதையும் மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததையும் இந்த மாதிரி அங்கங்கே காட்டியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே நான் சச்சின் நீ காம்ப்ளி அப்படின்னு தான் பேசிக்கிறவங்க, யார் நூரியும் மித்தாலியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் குழந்தையா இருக்க டயத்தில். அப்போது இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து அசெப்ட் ஆயிடுச்சு. இப்போ மேட்ச் ஆட போனாங்கன்னா ரொம்ப டீம் ஒஸ்ட்டாக இருக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஒவ்வொரு மேட்சாக ஜெயிக்கிறாங்க, அப்படியே பூஸ்டப் பண்ணி ஒவ்வொரு மேட்சாக ஜெயிச்சு சான்ஸே இல்லை. இவங்க செம்மையாக விளாடுறாங்க. ஃபைனல் மேட்ச்சில் வராங்க. ஃபைனல் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, ஜெயிக்கணும் இல்லையா. அப்போ அது வரைக்கும் இவங்க யாருமே சரியில்லை அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இவங்க வந்து விளாண்டு இந்தியா டீம் வெயிட்டாக இருக்குன்னு காமிச்சு ஃபைனலில் வந்து தோத்துறாங்கன்ற மாதிரி 2017 அது செமிஃபைனலாக ஃபைனலான டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஃபைனல் தான் அது டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மேட்ச் எதுவும் பார்க்கவே இல்லை. நானும் உங்கள் கேட்டகரி தான், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கல. ஆனால் மித்தாலி வந்து இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லா இப்படி ஒரு பேர் வந்திருக்கான்றது அப்போவே காதில் வந்து விழுந்துச்சு. அப்போ அவங்களோட இது மட்டும் பார்த்தேன், அந்த ஃபுல்லாக பார்க்கல. அப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த ஃபைனல் மேட்ச்சில் இவங்க தோத்துடுறாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன்ஸு. அது என்ன அப்படின்னா, ஜெயிச்சா தானே கிடைக்கும் ஒரு விஷயம். இந்த இடத்துல இவங்க வந்து ஜெயிக்கலை, டோட்டலாக அவுட் ஆகிட்டாங்க. என்னடா அவங்க தோத்துட்டோம்னா அதுக்கு மித்தாலி ஸ்டார்டிங்கே தோற்றுருவாங்க. அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. இப்போ வந்து உள்ளே வராங்க, வந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு வேறு என்ன பண்ண முடியும், கிளம்பி போக வேண்டியதான்ட்டு போகிறாங்க. அப்படியே ஏர்போர்ட்டில் இருந்து அப்படியே பைய வர்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த லைட்டு வந்து அது ஏர்போர்ட்டாக இருந்தாலும் நைட் நேரத்தில் ஒரு ஃபேஸில் ஒரு லைட் வரும் இல்லையா, நார்மலாக வெளிச்சமாக இல்லாமல் ஒரு வெளிச்சம் இருக்கணும் இருட்டில், அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தில் அப்படியே மொத்தமாக யூனிஃபார்மோடு வராங்க. வரும்போது அப்படியே ஃப்ளாஷ் அவங்க மேலே விழுது, எல்லாம் இந்தியான்னு கத்துறாங்க. இவங்க வந்து ஃபைனலில் தான் தோத்தாங்கன்னா மற்ற எல்லா மேட்சும் சூப்பராக விளாண்டாங்க இல்லையா, பிளேயர் வெயிட்டாக இருந்தாங்க இல்லையா, எல்லாருமே அவங்களோட திறமையை காட்டினாங்க இல்லையா, அதுக்கான அங்கீகாரம் ஏர்போர்ட்டில் வச்சு கிடைக்குது. பிஎம் மோடி வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொன்னார். அந்த இன்சிடென்ட் அந்த இடத்துல நடந்துச்சு, அது நான் பார்த்தேன் நேரம். அதை அப்படி இதுக்கு இதில் அப்ளை பண்ணுறாங்க, ரியல் லைஃப் ஸ்டோரின்றதுனால. இந்த இடத்துல பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் சீன்ஸில் வந்து எல்லார் முகமும் ஹாப்பியாக மாறுது. இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க மித்தாலி பண்ண ஒரு சூப்பரான விஷயம், அவங்க ஜெயிக்கிறட்டா கூட அவங்க ஜெயிக்கிறது போட்ட எஃபர்ட்டை தாண்டி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, ஹேவ் நாட்டுன்னு நான் முதல்ல ஒரு சீன் சொல்லியிருந்தேன்னா எழுதி வச்சுருந்தாங்கண்ணா ஒன்றா, அது ஹேவ் நாட்டில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்குன்ற இடத்துல என்கிட்ட வேர்ல்டு கப் இல்லைன்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் சீன் படத்துலேயே. அந்த ஒரு சோகத்தில் இருந்தவங்களுக்கு இவங்க மொத்த மக்கள் எல்லாருமே மாலை போடுவாங்க வரவேற்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஜெயிக்கலை, ஃபைனலில் தானே ஜெயிக்கலை, வேர்ல்டு கப்பு தானே இல்லை, அதையும் ஃபோனில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட பிஎம் பேசணுன்ட்டு ஃபோன் கொடுத்தாங்க. அவங்க அந்த இடத்த பிடிச்சாங்க இல்லையா, அது ரொம்ப பெருசு அப்படின்றது அந்த இடத்துல ஃபீல் ஆகிருக்கும்.
இதை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள காட்சிகள் எல்லாமே குட்டி குட்டியாக காட்டியிருப்பாங்க. இப்போ படம் போடும்போது ஃபுல்லாக இழுத்த சைடில் போட்டுட்டு குட்டியாக போடுவாங்களே, அதெல்லாம் எல்லாருக்கான அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பரதநாட்டியம் ஆடின கேர்ளோட பேர் எல்லாம் வரிசையாக போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அதில் தான் நான் நூரியோட பேர் வந்து அனுஸ்ரீன்னு நினைக்கிறேம்மா. அது பார்த்த ஞாபகம் எனக்கு வருது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டில் இதை தாண்டினதுக்கப்புறம் தான் ஒரு குக்கர் கட் அவுட் அப்படியே கீழே இறங்கும். கிவி குக்கர் அது மைண்டில் இருக்கு எனக்கு. அப்படியே இறங்கும்போது அதுக்கு மேலே, அதாவது மேலே இருந்து இறக்குவாங்களே ஒரு கட் அவுட் இருக்குது, அதில் வைக்கி போடுங்க, அதை அப்படியே இறக்குறாங்க அந்த கிவி குக்கர் வேணான்ட்டு. அதுக்கு மேலே வந்து கௌசியோட கோச்சிங் சென்டரு, கௌசி யாருன்னு சொல்லிடுறேன், இவங்க வந்து ஒன் ஆஃப் த பிளேயர் அந்த டீமில். அவங்களோட கட் அவுட் அப்படியே ஒன்று வருது. அங்கீகாரம் கிடச்சிருச்சா, இந்த இடத்துல ஸ்பான்சர் கிடச்சிருச்சா. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ஒரு டீ கடை ஒன்று காட்டுவாங்க. டீ கடையில் அப்படி கிளாஸ் போட்டு வைக்கும்போது அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு கிரிக்கெட்டு அப்படியே பவுல் பண்ண மாதிரியே பேட் பண்ண மாதிரியா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. சும்மா சாதாரணமாக அதை க்ளோஸ்அப் அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. நமக்கு பார்த்தோன்னே அந்த சீன் அதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்படியே காட்டுவாங்க. அப்படியே ஆனந்தமாக இருக்கும். இன்னும் இந்த படத்தில் வந்து நான் ஷேர் பண்ணாத விஷயங்கள், ஓவராலாக பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இந்த குழந்தைகள் நடிப்புக்காகவும் நடிகையோட நடிப்புக்காகவும் ஓவராலாக வந்து ஒரு 3 கேரக்டர்லாம் உங்களுக்கு அழுத்தமாகவே இருந்துருவாங்க. இந்த குழந்தையோட பொண்ணு, டீ கடைக்கார பொண்ணுன்னு சொல்கிறாங்களே, ஒரு பிளேயர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு, அவங்க நடிப்பு, சிரிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினை தேடி எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்க வர்றதுக்கு ஓடி வரும்போது ஒரு ஜைஜாண்டிக் சிரிப்பு. இந்த வார்த்தை நான் ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு என்னென்னா எல்லோரும் பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க. அந்த சோப் போடுறதுக்கு ஒரு ஒரு பேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு அடிக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு குழந்தை வந்து ஆட்டோகிராஃப் ஆகும்போது நம்புறியாத ஒரு சந்தோஷத்தை ஃபேஸில் நடிகை டாப்ஸி ரியாக்ஷன் காட்டியிருப்பாங்க. ஆடுகளமில் வெல்லாமல் வச்சு தான் அவனை வெளுத்தாங்களா, அதில் என்ன நடிப்பு, இதில் வந்து பாருங்கள் அப்படி இருக்கும் நடிப்பு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள மீறி ஒரு அந்த ஸ்மைல் வரும். அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சி ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே கொண்டு போகும். சான்ஸே இல்லை. இதுக்கடையில் அவங்க சம்பத் சார் அவங்க நினச்சது பத்துதுன்ட்டு ஓவராலாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.